ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் மக்கள் மத்தியில் அதிகமான கவனத்தை ஈர்த்து வரக்கூடிய சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி வாரந்தோறும் புதிய புதிய விறுவிறுப்பாக சுற்றுகளோடு நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த வாரம் நடைபெற்ற டெடிகேஷன் ஃபவுண்ட் எல்லாரையுமே நெகிழ வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக தனது மறைந்த கணவருக்காக போட்டியாளர் பவித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல் மேடையில் இருந்த எல்லோரையுமே நடுவர்கள் வரைக்குமே ரொம்பவே கண்களில் கண்ணீரை வரவரைச்சிருக்கு. தக் லைஃப் படத்தில் அஞ்சு வண்ண பூவை பாடலை உருக்கமாக பாடிய போட்டியாளர் பவித்ரா அந்த பாடலை தன்னுடைய மறைந்த கணவருக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த பாட்டை பாடும்போது கண்ணுக்கு தெரிந்தவர்களுக்காக பாடுவாங்க, ஆனால் நான் கண்ணுக்கு தெரியாத என் கணவருக்காக இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அந்த மேடைக்கு வர காரணமே என்னுடைய மாமா தான், உங்களுக்காக தான் நான் பாடுறேன் அப்படின்னு பவித்ரா அவர்கள் சொல்லும்போது அவங்களுடைய குரலில் இருந்த அந்த வலி எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருச்சு. அழகான குருவிக்கூடு போல் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், அவர் வேணும் எப்படின்னு கண்ணீர் விட்டு அவங்க அழுதக்கூடிய அந்த காட்சி மிகப்பெரிய அளவில் பவித்ரா அவர்களினுடைய வார்த்தைகளாக வெளிவராமல் கண்ணீராக வருதுன்னு எல்லாராலுமே புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுடைய தனிப்பட்ட இழப்பினுடைய ஆழம் வெளிப்பட்டுச்சு. இந்த உணர்ச்சிகரமான தருணத்தை பார்த்த நடுவர்கள் அதே போல் அங்கே இருந்த எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. பவித்ராவினுடைய இந்த அர்ப்பணிப்பு நிகழ்ச்சிக்கு ஒரு உணர்ச்சிபூர்வமான பரிமாணத்தை மேற்கொண்டு ஏற்படுத்தியிருக்கு. பவித்ரா அழுதுட்டுருக்கும்போது மேடைக்கு சைந்தவியவர்கள் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. பவித்ரா அவர்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய கணவருக்காக தான் அவங்க இங்கே வந்திருக்கிறதாக சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ரசிகர்களை கவர்ந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய போட்டியாளராகவும் மாறியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சிறிய குழந்தையும் இருக்குது. சில மாதங்களுக்கு முன்னாடி பவித்ரா அவர்களுடைய கணவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்திருக்கிறாரு. இவருடைய இழப்பு அவங்களுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தையும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய இடியையுமே ஏற்படுத்திடுச்சு. தனது குழந்தை மற்றும் குடும்பத்திற்காக தனது இசையின் மீதான காதலோட இந்த மேடைக்கு ஏறியிருக்காங்க பவித்ரா. கணவரின் ஆதரவும் கனவும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு அடிக்கடி மேடையில் சொல்லியிருக்காங்க. தனது கணவர் உயிரோடு இருந்திருந்தா இந்த நிகழ்ச்சியில் தன்னை நிச்சயமாக ஆதரிச்சிருப்பார் அப்படின்னும் தனது வெற்றிக்கு காரணம் அவர்தான்னு பவித்ரா நம்புறதாகவும் நிறைய இடங்களில் சொல்லி வராங்க. ஜீ தமிழ் நிகழ்ச்சியில் பவித்ரா போல திறமையான தனிப்பட்ட வாழ்வில் சவால்களை சந்திக்கக்கூடிய பல போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மேடையாகவும் அது அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிகமபா போன்ற இசை நிகழ்ச்சிகளில் பல போட்டியாளர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு. வெறும் மேடை புகழை மட்டும் கொடுக்காம பலருக்குமே இது ஒரு வாழ்வாதார மாற்றமாகவும் அமைஞ்சிருக்கு. சினிமா உலகில் நுழைவதற்கான ஒரு பாலமாகவும் அமைந்திருக்கு. சரிகமபா நிகழ்ச்சியின் மூலமாக புகழ்பெற்று தமிழ் சினிமாவில் பின்னணி பாடகர்களாக உயர்ந்தவங்க பலர் இருக்காங்க. உதாரணமாக பூஜா வைத்தியநாத், ராக்ஸ்டார் ரமணியம்மாள், அசோக் குமார், அனந்த் அரவிந்தாக்ஷன், இப்படி பலர் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் பாடல்களை பாட வாய்ப்புகளை வாங்கியிருக்காங்க. இசையமைப்பாளர்களுடன் பிரபல இயக்குநர்களுடன் இணைந்து பணியாற்றி வராங்க. திறமையான பல கிராமப்புற பாடல்களுக்கும் இது போல நிகழ்ச்சி ஒரு பெரிய மேடையாக அமையுது. அதே போல் ஒரு நிரந்தரமான வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருது. தனிப்பட்ட நிகழ்ச்சிகள், ஆல்பங்கள்னு பல வாய்ப்புகள் இவங்களை தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். வெறும் திறமை மட்டும் இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காம பல பாடகர்களுக்கு சரிகமபா ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்று கொடுத்துருக்கு. பவித்ரா போன்றோரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை போராட்டங்கள் அவர்களினுடைய இசையோடு கலந்த ரசிகர்களுக்கு ஒரு ஆழ்ந்த உணர்ச்சி பூர்வமான அனுபவத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரிகமபா மேடை பவித்ராவின் திறமையை உலகிற்கு வெளிப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கனவுகளை அடைகிறதுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை வழங்கி வருது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய சார்பாகவும் அவங்க நிறைய இது போல் வெற்றிகளை அடையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.